ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆர்காட் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். ஆர்காட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்ல தாங்க பிரியாணி இருக்கும். கலரே செம்மையா இருக்கும் அந்த ஆர்காட் பிரியாணி. அதுதான் அதோட ரொம்ப ஃபேமஸே. அண்ட் எல்லாத்தையும் விடையும் இந்த ஆர்காட் பிரியாணிக்கு மட்டும் ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். அது எதனால வருது, எப்படி வருது, அண்ட் எப்படி பண்ணணும், அந்த மெத்தடு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் இன்னைக்கு நான் செய்யற பிரியாணி உங்க வீட்டுல ஒரு 10 பேருக்கு தாராளமா சாப்பிடலாங்க. அந்த குவான்டிட்டி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம மத்த அந்த சிக்கன்லாம் குக் பண்ற ப்ராசஸும் இது ஊறதுக்கும் கரெக்டா இருக்குங்க டைம். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். இப்ப நான் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 250 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 4 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 10 கிராம்பு இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல ஒரு 6 வெங்காயத்தை நல்லா நீட்டமா மெலிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமா ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா பொறுமையா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு ஒரு லைட் பிரவுன் கலர்ல வந்திருக்கு. இப்போ நம்ம இதுல ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா பிரியாணியோட டேஸ்ட், கலரு, பிளேவர் எல்லாமே இந்த வெங்காயம் வதங்குறது தாங்க இருக்கு. சோ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். எனக்கு ஆக்சுவலி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கு. இப்ப நம்ம இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், இது 2 சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம் வதக்கி. அப்புறம் இதுல 1 கப் புதினா இலை, 1 கப் கொத்தமல்லி இலை, இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுதாங்க பிரியாணியோட ஸ்மெல்லுக்கு காரணமே. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 150 கிராம் இஞ்சி, 80 கிராம் பூண்டு, இது 2த்தையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ உடனே நீங்க ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்குங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணலாம். பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பரா குக் ஆயிடுச்சுங்க. அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லா போயிடுச்சு. இப்போ இமீடியட்டா நம்ம ஃப்ளேமை மீடியம்க்கு கொண்டு வந்துடலாம். இப்ப நான் 200 ml தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு 5 தக்காளியை நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேங்க. அது சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்ட உடனே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்ட உடனே உப்பு சேர்க்கறதுனால தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆயிடும். அதனால தாங்க. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியணுங்க. அதனால நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா சூப்பரா வெந்துடுச்சு. இப்ப நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணி மட்டும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க 1 கிலோ அரிசி சேர்க்கறதா இருந்தா 800 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிலோ அரிசி சேர்த்திருக்கேன். அதனால 1 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஒரு கொதி வருது. இந்த டைம்ல தாங்க நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். சோ இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டைமிங் எப்படி கால்குலேஷன்னா, நம்ம அரிசி குக் பண்றதும் இந்த சிக்கன் வேகிறதுக்கும் ஈக்குவல் டைமிங், அவ்வளவுதாங்க. சோ நம்ம இப்போ இன்னொரு அடுப்புல நம்ம அரிசிய குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரிசிய பாதி வேக வைக்க போறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் பாதி தண்ணியை சேர்த்துட்டேன். பாதி தண்ணி சேர்த்துட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கலாங்க. பாருங்க, தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இதுல ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். பார்த்து பொறுமையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுடு தண்ணி. சோ பார்த்து பொறுமையா சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதி வெந்தா போதும், ரொம்பலாம் வேக வேணாம். 5 நிமிஷத்துல பாதி வெந்துடும். சோ கொஞ்சம் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம அரிசி வெந்துருச்சு பாதி. பாருங்க, உடைச்சா உடையணுங்க. அவ்வளவுதாங்க. இது பாதி குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை நல்லா வடிச்சு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். வடிக்கும் போது மட்டும் பார்த்து ஸ்லோவா வடிச்சுக்கோங்க. கை சுடாம பார்த்து வடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம சிக்கனை பாத்துடலாம்.
பாருங்க சிக்கன்லாம் கொஞ்சம் பாதி தான் வெந்திருக்கு, ஃபுல்லா வேகல. மீதி வந்து நம்ம தம் ப்ராசஸ் பண்ணுவோம், அதுல ஃபுல்லா சூப்பரா வெந்துரும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப இந்த கிரேவில டேஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்க உப்பு இப்பவே சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு மட்டும் உப்பு நல்லா கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துட்ட உடனே நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழ இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லோவா மிக்ஸ் பண்ணுங்க. அரிசி உடையாம ஸ்லோவா கீழ இருந்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா சரிசமமா ஃபிளாட்டனா பண்ணிக்கோங்க. தம் ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சமா 1 இன்ச்சுக்கு தண்ணி இருக்கணுங்க, நல்லா இந்த எண்ணெய் மிதக்கணும், அதுதான் பதம். சோ நான் வடிச்சு வச்சிருக்கேன்லங்க சுடு தண்ணி, அந்த சுடு தண்ணியை ஒரு 2 கப்புக்கு அப்படியே ஊத்திக்கிறேன். அதுதான் அளவுங்க உங்களுக்கு. பாருங்க அந்த எண்ணெய் மிதக்குது பாத்தீங்களா, இந்த சர்ஃபேஸ் இருக்கணுங்க நம்ம தம் வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல ஒரு வெயிட்டான வெசல் வச்சிடலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்புறம் 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃபிளேம்ல ஃபுல் தம் ஆகட்டும், ஓப்பனே பண்ணாதீங்க. 20 மினிட்ஸ்ங்க தம் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்க எவ்வளவு சூப்பரா குக் ஆயிடுச்சு. அழகே இந்த கலர் தாங்க இந்த ஆர்காட் பிரியாணிக்கு. சூடா இந்த பிரியாணிய ஒரு வாழை இலையில போட்டுட்டு கொஞ்சம் இந்த பிரியாணி கத்திரிக்காய் கறியும் அப்புறமா ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த ஆர்காட் பிரியாணி. அப்புறம் பிரியாணி கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணணும்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. அப்புறம் இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.